அடுத்தது டாபிக் 5 பார்க்க போகிறோம். குரூப் 4 சிலபஸில் தனிவட்டி. இப்போ தனிவட்டிக்கான ஃபார்முலாஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். I = PNR/100. இல்லை ஐங்கிறது என்னதுன்னா தனிவட்டி, பிங்கிறது அசல், என்னங்கிறது வருஷம், ஆறுங்கிறது வட்டி வீதம். சரியா? இப்போ இதுவே நமக்கு தனிவட்டி என்னன்னு கேட்டால் நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டுருவோமா? இப்போ இந்த இதில் அசல் இந்த பிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். I = P = I × 100 / N × R. அதே மாதிரி வருஷம் கண்டுபிடிக்கணும்னா I × 100 / P × R. இது நம்ம இந்த இதில் இருந்து தான் கண்டுபிடிக்கும். I = PNR/100 இருக்கா? இப்போ இந்த இதில் நான் இப்போ எனக்கு இந்த பி மட்டும் வேணும், அசல் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த அசலை மட்டும் நான் இங்கிட்டு வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு போகிறேன். ஏற்கனவே ஐ இங்கிட்டு இருக்கா? இப்போ இதில் NR/100 இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு கொண்டு போகிறப்ப அது எப்படி மாறும்? 100/N × R அப்படின்னு மாறுமா? அதே இதுதான் எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கும். வருஷம் கண்டுபிடிக்கிறதுனாலும் ஆறு வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறதுனாலும் இந்த மாதிரி மெத்தடில் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த இதில் இந்த வருஷம் இருக்குல்ல, இந்த வருஷம் மாதங்களில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ 5 மாதம்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5/12ன்னு போடணும். இங்கே 12 எதுக்கு போகிறோம்? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அதனால் நம்ம எத்தனை மாதம் கொடுக்காங்களோ அது /12ன்னு போடுறோம். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் 2 வருஷம் 3 மாதம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 2 வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 24 மாதம். அடுத்து 3 மாதம்னு சொல்லி அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதனால் +3. அப்போ 27. 27/12. சரியா? அடுத்து இதுவே இந்த நாட்கள், இந்த வருஷம் நாட்களில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா x/365. ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அதனால எத்தனை நாட்கள் கொடுக்காங்களோ அதை நம்ம 365ன்னு சொல்லி போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 292 நாளில் உங்களுக்கு எவ்வளோ வட்டி வீதம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா 292 / 365ன்னு போடணும். சரியா? இப்போ இந்த 292 / 365 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4/5 வரும். இது எப்படி அப்படிங்கிறது, இது ஈஸியாக எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 365 டேஸை 73 நாளாக பிரிக்காங்க. 5 நாளாக நம்ம பிரிச்சுக்கலாம். மேக்ஸிமம் டேஸில் வர்ற கணக்கு இந்த 73ஓட மடங்குகளாக தான் வரும். சரியா? இப்போ 73 கூட்டினா 146 வருமா? அடுத்து 146 73 கூட்டினா 219. 219 73 கூட்டினா 292. 292 73 கூட்டினா 365. சரியா? அதாவது 365 நாளை 73 நாட்களாக பிரிக்கிறாங்க. 5 தான். அப்போ இது 1/5 மடங்கு, இது 1/2/5, 3/5, 4/5. இது மொத்தமாக ஒரு வருஷம். சரியா? இந்த மாதிரி கணக்கு வரையில் நமக்கு நாட்கள்னு வரையில் நமக்கு டேட்ஸ் வச்சு கொடுக்குறதுல 146 நாள், 219 நாள், 292 நாள் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. இதுவே நமக்கு நான் இப்போ வருஷத்தில் கொடுக்காங்க. இந்த மே மாதத்தில் இந்த தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதத்தில் இந்த தேதி வரைக்கும் இருக்கிற தேதிக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா அதுவுமே நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு 73, 146, 219, 292 இந்த மாதிரி தான் வரும். சரியா? அடுத்தது அதிலே மொத்த தொகை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தனி வட்டியில் மொத்த தொகை எப்படின்னா A = P + I. பிங்கிறது என்னது? அசல். ஐங்கிறது தனி வட்டி. சரியா? இப்போ இந்த இதில் ஐ தனி வட்டிக்குரிய ஃபார்முலா என்னது? PNR/100. அப்போ இந்த PNR/100ன்னு சொல்லி நான் இங்கே எழுதுறேன். அப்போ இந்த இதில் ரெண்டுலேயுமே பிங்கிற லெட்டர் காமனாக இருக்கா? அசல் அப்போ நான் அசலை மட்டும் வெளியில் எடுத்துக்கிறேன். அப்போ 1 + NR/100. இதுதான் மொத்த தொகைக்கான ஃபார்முலா. சரியா? இதில் அசல் நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது மொத்த தொகையும் தனி வட்டியும் கொடுத்து அசல் கேட்டாங்கன்னா மொத்த தொகையிலேருந்து தனி வட்டியை கழிச்சோம்னா நமக்கு அசல் கிடச்சிரும். அதே மாதிரி மொத்த தொகையும் அசலும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு தனி வட்டி கிடச்சிரும். சரியா? இப்போ நம்ம அடுத்து சம்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒருவர் 4 வருடத்திற்கு 15% வட்டி வீதத்தில் ரூபாய் 18,440 சேமித்தால் 4 வருட முடிவில் அவர் பெறும் தனி வட்டி என்ன? இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? வருஷம் N = 4ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வட்டி வீதம் 15% சொல்லி கொடுத்துருக்காங்க.
18,440 சேமித்தாள். அப்போ அசல் என்னது 18,440. சரியா, 4 வருஷம் முடிவில் அவர் வந்து தனி வட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரியா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், I = PNR/100ன்னு போடுவோமா. அப்போ 18,440 இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 4, R வந்து 15 /100. சரியா, 1 0 1 0 கேன்சல், 2 10 3 15 1 2 2 4. சரியா, 3 2 6. சரியா, 18 44 3 2 6ங்கிறனால நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். சரியா, 6 நாங்கள் 24 மிச்சம் 2, 6 நாங்கள் 24 26 மிச்சம் 2, 8 நாங்கள் 8 6 48 50 மிச்சம் 5 1 6 6 11. சரியா, நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 11,064. சரியா, இதான் வந்து என்னது தனி வட்டி. இது வந்து நம்ம வந்து எப்பயும் செய்கிறது தானே. இப்போ இதே இதில் வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வேற ஒரு மெத்தட் வந்து பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க, 15% வந்து வட்டி வீதம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 4 × 15 என்னது 60 தானே. இந்த 60ங்கிறது வந்து என்னது 60%. சரியா, இங்கே வந்து பர்சன்டேஜ் தானே. இப்போ 60% நமக்கு வந்து இந்த 18,440ல் 60% எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இது வந்து டைரெக்டாக 18,440 இதை வந்து இன்ட்டு 60/100 அப்படின்னு போட்டோம்னா 0 0 0 0 கேன்சல். அப்போ இந்த 1844 × 6 நம்ம என்ன முடிச்சிருக்கோம் 11,064. இல்லை எனக்கு வந்து பர்சன்டேஜில் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண தெரியும் அப்படின்னா 18,440 60% வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதில் வந்து இதை வந்து டைரெக்டாக கண்டுபிடிக்கணும். இதில் 50% எவ்வளோ வரும், இதை அப்படியே வந்து பாதியாக போட்டோம்னா வந்துருமா 9 2 2 0வா. அடுத்து இதில் ஒரு 10%னா என்ன, ஒரு நம்பர் மட்டும் விட்டுட்டு முன்னாடி இருக்கிற நம்பரை அப்படியே எழுப்புறோம், ஒரு புள்ளி வச்சோம்னா கரெக்டாக வந்துடும். அப்போ 1844. சரியா, இப்போ நான் இதை வந்து ஆட் பண்ணேன்னா 0 11. சரியா, இப்போ நமக்கு கிடச்சிருச்சா. இதில் தான் வந்து ஆன்சர். உங்களுக்கு வந்து ஃபார்முலா படி உங்களுக்கு போட தெரிஞ்சால் போடுங்க, இல்லாட்டினா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா 11,064 ரூபாய் தான் இதுக்கான தனி வட்டி. தனி வட்டியில் செகண்ட் சம் பார்ப்போம். ரூபாய் 1,200 ஆனது 20% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 1,450 ரூபாயாக மாறும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அசல் வந்து 1,200 கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் வந்து 20% சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆண்டுகள்னா என்ன வந்து கேட்டிருக்காங்க. 1,450 ரூபாயாக மாறுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட கூட்டுத்தொகை மொத்தமாக இருக்கிற அந்த மொத்த தொகை எவ்வளோ 1,450. சரியா, நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா. இதில் வந்து நமக்கு வந்து தனி வட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. அசல்ல இருந்து, அதாவது மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சோம்னா நமக்கு வந்து வட்டி கிடைச்சிருமா. அப்போ 1,450 மைனஸ் 1,200 என்னது 250. சரியா, இப்போ வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாமா. I = PNR/100. சரியா, இப்போ வந்து I என்னது 250, அசல் வந்து எவ்வளோ 1,200 இன்ட்டு எண் வந்து தெரியாது, R வந்து 20% /100. சரியா, 0 0 0 0 கேன்சல் ஆயிரும். நம்ம வந்து இதில் வந்து எண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகிறோம். 250 /12 × 20. சரியா, அப்போ 0 0 கேன்சல் ஆயிருமா. அப்போ இங்கே என்ன வரும் 25/24. சரியா, இந்த மாதிரி வந்து ஆன்சர் வருது. அப்போ இது வந்து எப்படி எழுதுவோம் 1/24 வருடங்கள். சரியா, அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஷின். 1,200 ரூபாயானது 4 வருடங்களில் 1,440 மாறுகிறது எனில் ஒரு ஆண்டுக்கு வழங்கப்படும் வட்டி வீதம் என்ன. சரியா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அசல் வந்து 1,200ன்னு கொடுத்துட்டாங்களா, எண் வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் 1,440 மாறுதுன்னா என்ன அர்த்தம், டோட்டல் அமௌண்ட்டு தான் 1,440. அப்போ தனி வட்டி எவ்வளோ, இதுலேருந்து இதை கழிச்சா நமக்கு கிடச்சிருமா 240. சரியா, இப்போ ஒரு ஆண்டுக்கு 4 வருஷங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு ஆண்டுக்கு வழங்கப்படும் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க.
அப்போ ஆர் ஈக்குவல் டு கொஷின் மார்க். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம வந்து அப்போ 4 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க 1 வருஷத்துக்கு தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வட்டி வீதம் வந்து எத்தனை வருஷத்துக்கு கொடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? அப்போ நம்ம இது அவ்வளோதானே, ஆர் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆருக்கு என்னது, ஆர் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா படி இல்லை ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 போட்டு டிவைட் பண்ணாலும் ஓகே, இல்லை ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டு ஐ இன்ட்டு 100 டிவைடட் பை பி இன்ட்டு என். சரியா? அப்போ இது என்னது 240 இன்ட்டு 100 டிவைடட் பை 1200 இன்ட்டு 4. அப்போ 00 கேன்சல். 12ஆல் அடி கொடுத்தோம்னா 1 12 12 ஈர் 12 24 0. 4ஆல் அடி கொடுத்தோம்னா 1 4 5 20. அப்போ ஆரோட வேல்யூ என்னது 5%. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின், 4th கொஷின், 5 ஆண்டுகளில் 4% வட்டி வீதத்தில் எந்த தொகையானது 3120 மாறும்? அதாவது நமக்கு வந்து இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்த தொகை வந்து 3120ன்னு கொடுத்துருக்காங்க. வருடங்கள் வந்து 5 வருஷம், வட்டி வீதம் வந்து 4% கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டிருக்கிறது என்னது, அசல் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து என்ன ஃபார்முலா போடுவோம், ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + என்ஆர் பை 100. சரியா? இந்த ஃபார்முலா தானே, அதாவது பி ப்ளஸ் ஐ அப்படிங்கிறது தான் அசலையும் தனி வட்டியும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது. நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோமா? இப்போ இதில் வந்து நம்ம வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3120 ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + என் என்னது 5 இன்ட்டு 4 டிவைடட் பை 100. சரியா? அப்போ இது வந்து அடி கொடுத்தோம்னா 1 5 2 10 0 1 4 5 20. அப்போ இது வந்து எப்படி இருக்குது, 1 + 1/5 இருக்கா? அப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 5. இங்கே 5 + 1. அப்போ இங்கே என்ன வரும், 3120 ஈக்குவல் டு பி இன்ட்டு 6/5. சரியா? இப்போ நமக்கு வந்து இந்த இதில் வந்து நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பி அசலை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு மற்றதை அங்கிட்டு கொண்டு போக போகிறோம். 3120 இன்ட்டு இது வந்து பெருக்கல்ல இருக்குது, அந்த சைடு போகையில் இந்த பின்னத்தை அப்படியே திருப்பி எழுதுவோமா, 5/6. சரியா? 6ஆல் அடி கொடுத்தா 1 6 6, இங்கே வந்து 5 30, மிச்சம் 1 2 12 0. சரியா? 520ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 0 0 6 2 2600 rupees. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது தனிவட்டியில் 6வது கணக்கு, ரூபாய் 7000க்கு 18% வட்டி வீதத்தில் 16 மாதங்களுக்கு கிடைக்கும் வட்டி என்ன? சரியா? அப்போ ஐசி நமக்கு வந்து கேட்டிருக்கிறது என்னது, ஆர் கேட்டிருக்காங்க. அப்போ ஐ இன்ட்டு 100 டிவைடட் பை என் இன்ட்டு ஆர், என் இன்ட்டு பி. சரியா? இல்லை உங்களுக்கு இது செய்ய தெரிலனா ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100ல் வந்து போடுவோம். சரியா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அசல் வந்து 7000 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நமக்கு வந்து வட்டி தான் கேட்டுருக்காங்க. அப்போ ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 தான். 7000 இன்ட்டு வருஷம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 16 மாதங்களுக்கு. அப்போ 16/12 இன்ட்டு 18% டிவைடட் பை 100. சரியா? அப்போ 00 கேன்சல் ஆயிரும். இதை வந்து 6ஆல் அடி கொடுத்தா 2 12, 3 18, 2ஆல் அடி கொடுத்தோம்னா இங்கே என்ன வரும், 8 வருமா? 8 இன்ட்டு 3 எவ்வளோ, 24. 24 இன்ட்டு 70. சரியா? இந்த இது வந்து கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 7 4 28, மிச்சம் 2 14, அப்போ 16. சரியா? 1680 ரூபாய். சரியா? ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 7வது கணக்கு, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4500 அசலுக்கு மொத்த தொகை ரூபாய் 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி எவ்வளவு? இந்த கொஷின் வந்து டிஎன்பிசி குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. அதாவது இதில் வந்து நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, தனி வட்டி வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து நமக்கு வந்து என்ன எண்ணு கொடுக்கல, ஆர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எதுவும் வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4500 வந்து 5000 ரூபாயாக மாறிடுது. அசல் வந்து 4500 ரூபா, மொத்த தொகை வந்து 5000 ரூபாயா இருக்குது, நீங்கள் தனி வட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக ஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி தானே. அப்போ 5000லேருந்து 4500 கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 500. தனி வட்டி கிடச்சிருமா?
அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 8வது கணக்கு. ஒரு தொகையானது 5 வருடங்களில் 1350ஆகவும் 8 வருடங்களில் 1620ஆகவும் மாறினால் அசல் என்ன? அதாவது 5 வருஷத்துல எப்படி மாறி இருக்கு? 1350 மாறி இருக்கு. 8 வருஷத்துல எப்படி மாறி இருக்குன்னா 1620 மாறி இருந்துச்சு அப்படின்னா அசல் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கொஸ்டின். இப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் எடுப்போம். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ? 3 வருஷமா? 8 வருஷத்துல 5 வருஷத்தை கழிச்சோம்னா எத்தனை? 3 வருஷம். இப்போ இந்த 1620லேருந்து 1350 கழிச்சா எவ்வளோ வரும்? 270. சரியா? அப்போ இது வந்து 3 வருஷத்துக்கு 270 ரூபா வந்து வட்டினா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 270 டிவைடட் பை 3. அப்போ 9,0. சரியா? ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ? 90 ரூபா. சரியா? இப்போ நான் வந்து இதுலேயே வந்து 5 வருஷத்துக்குரியதை பார்க்கேன். 5 வருஷத்துக்கு வட்டி அப்போ எவ்வளோ வரும்? 5 × 90 450 ரூபா. சரியா? இப்போ இது வந்து 450 ரூபாங்கிறது வந்து என்னது? வட்டி. சரியா? இங்கே கொடுத்துருக்கிறது வந்து மொத்த தொகையா? இப்போ மொத்த தொகையில இருந்து 1350 ரூபாயிலிருந்து 450 ரூபாயை நான் கழிக்கிறேன். அதாவது மொத்த தொகையிலேருந்து நான் வட்டியை கழிச்சேன் அப்படின்னா நமக்கு வந்து அசல் கிடைக்குமா? இதை கழிச்சா என்ன வரும்? 900. சரியா? ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 9வது கணக்கு. ஆண்டுக்கு 12% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 6000 ஓராண்டு வட்டியாக கிடைக்கும் எனில் தொகையை காண்க. சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 12% வட்டி வீதம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 6000 ரூபாய் வந்து ஓராண்டுக்கு வட்டியாக கிடைக்குது. அப்போனா என்னது? I = 6000. I = 6000 = P வந்து நமக்கு தெரியாது. அசல் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. எண் வந்து என்னது? ஓராண்டுன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து தனி வட்டி வந்து 12 டிவைடட் பை 100. அப்போ P = 6000 × 100 டிவைடட் பை 12. சரியா? இப்போ இதை வந்து 6ஆல் அடி கொடுத்தா 2 12 1 6 00 1 2 50. சரியா? அப்போ ஆன்சர் என்னது? 50. அடுத்து ஒரு 3 0 50,000ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் 10வது கொஷின். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 6500ஆகவும் 1 ஆண்டுகளில் 5750ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் என்ன? சரியா? இப்போ நமக்கு வந்து என்ன கொஷின்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷினில் அசல் மட்டும் கேட்டிருந்தாங்க. இப்போ அதோடு சேர்த்து வட்டி வீதமும் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? எண் வந்து 3 வருஷம். 3 வருஷமாக இருக்கும்போது 6500 ரூபாயா இருக்குது. 1.5 வருஷமாக இருக்கும்போது 5750 இருக்குது. இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா என்ன வரும்? 1.5 வருஷமா? 3லேருந்து 1.5 கழிச்சா எத்தனை? 1.5 வருஷம். 1.5 வருஷத்தில் 750 ரூபா வந்து நமக்கு வந்து தனி வட்டியாக கிடைக்குது. சரியா? இப்போ இந்த இது கணக்கில் பாருங்கள். இந்த 2வது இதில் 1.5 வருஷத்துக்கான மொத்த தொகை எவ்வளோ? 5750. 1.5 வருஷத்துக்கான மொத்த தொகை வந்து 5750. இப்போ இதிலேருந்து நம்ம தனி வட்டி 750 கழிச்சோம்னா அசல் வந்து நமக்கு கிடச்சிருமா? அசல் என்னது? 5000 ரூபாய். சரியா? இப்போ 5000த்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 1.5 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. 1.5 வருஷம்னா 1 வருஷம் 6 மாதம். அப்போ 12 மாதம் வந்துடும் ப்ளஸ் 6 மாதம். சரியா? அப்போ எவ்வளோ? 18. அப்போ 18/12 × 6 தான் நம்ம கேட்டிருக்காங்க டிவைடட் பை 100. சரியா? அப்போ 00 கேன்சல் ஆயிரும். 12ஆல் அடி கொடுத்தா 6ஆல் அடி கொடுத்தா 6 12 3 18. இது வந்து 2ஆல் அடி கொடுத்தா 25. 25ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இங்கே வந்து நமக்கு வந்து வட்டி எவ்வளோன்னு போடலைல? 750. சரியா? இப்போ இதில் R = 750 டிவைடட் பை 25 × 3. சரியா? 25ஆல் அடி கொடுத்தோம்னா என்ன வரும்? 3 25 75. அடுத்து 0 1 3 3 10 3 30. அப்போ ஆரோட சதவீதம் என்னது? 10%. சரியா? அப்போ என்னது? 5000 ரூபாய் 10%. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 11வது கணக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 ஆண்டுகளில் இரு மடங்காக மாறுகிறது எனில் வட்டி வீதம் என்ன? இது மாதிரி மடங்கா மாறுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஃபார்ம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 2 மடங்கு அப்படின்னா
NR ஈக்குவல் டு 100. இதுவே 3 மடங்கு அப்படின்னா NR ஈக்குவல் டு 200. இதுவே 4.5 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ NR ஈக்குவல் டு 350. சரியா? இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரு 2 மடங்காக வந்து மாறுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, I is equal to PNR by 100. இந்த இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அதாவது 100 ரூபாயை வந்து 2 மடங்காக மாறுது. 200 ரூபாயா மாறுமா? சரியா? இப்போ இது 200 ரூபாயா மாறுது அப்படின்னா நமக்கு வந்து வருஷம் வந்து என்ன, ஒரு வருஷம். சரியா? ஒரு வருஷத்தில் வந்து இந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. அப்போ நான் இதை என்ன செய்கிறேன்னா, தனி வட்டி இதில் வந்து இது வந்து கூடுதல் தானே. இப்போ தனி வட்டி என்னது, 100. அப்போ I ஈக்குவல் டு PNR by 100ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரியா? 100 இன்ட்டு நமக்கு வந்து முதல் வந்து எண்ணும் தெரியாது, வட்டி வீதமும் தெரியாது. சரியா? அப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, N இன்ட்டு R. சரியா? டிவைடட் பை 100. சரியா? இப்போ 100 கேன்சல் ஆயிருமா? அப்போ NR ஈக்குவல் டு 100ன்னு வருமா? சரியா? எனக்கு வந்து ஆண்டும் வட்டியும் தெரியலை, தெரியாமல் நான் வந்து கால்குலேட் பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து 2 மடங்காக மாறுது அப்படின்னா 100 ரூபா வந்து 200 ரூபாயாக மாறுது. அப்போ இதில் வந்து தனி வட்டி வந்து எவ்வளோ, இது வந்து கூடுதல் மொத்தம். அப்போ கூடுதல்லேருந்து அசலை கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 100 கிடைக்குமா? அதை வந்து நான் I ஈக்குவல் டு PNR by 100ல் சப்ஸ்டியூட் பண்ணால் NR ஈக்குவல் டு 100ன்னு வரும். இதே இதான் வந்து 3 மடங்குக்கு வரும், NR ஈக்குவல் டு 200. இந்த இதை வந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ நம்ம இதில் வந்து கணக்குக்கு வரும். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறுகிறது. 8 ஆண்டுகளில் 2 மடங்கு. 2 மடங்குக்குன்னா நமக்கு என்ன ஃபார்முலா, NR ஈக்குவல் டு 100. நமக்கு வந்து வருஷம் என்ன கொடுத்துருக்காங்க, 8ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 8 இன்ட்டு R ஈக்குவல் டு 100. அப்போ R ஈக்குவல் டு 100 by 8. இதை வந்து 2ஆல் அடி கொடுத்தோம்னா 4 2 8 50. அடுத்து 2ஆல் அடி கொடுத்தோம்னா இங்கே 2, இது வந்து 25. சரியா? அப்போ இது வந்து என்ன வரும், 12 1/2%. சரியா? ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கணக்கு, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 12% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்காகும்? போன வாட்டி வட்டி வீதம் கேட்டிருந்தாங்க, இந்த வாட்டி ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. ஆனால் கணக்கு வந்து ஒரே மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். 2 மடங்கு அப்படின்னு வந்துட்டா என்ன செய்வோம், NR ஈக்குவல் டு 100. சரியா? இதில் வந்து நமக்கு வந்து என்ன தான் தெரியாது, வட்டி வீதம் என்னது 12 இன்ட்டு N ஈக்குவல் டு 100. அப்போ N என்னது 100 டிவைடட் பை 12. இது வந்து 2ஆல் அடி கொடுத்தா 6, இங்கே 50, அடுத்து இங்கே வந்து 3, இது வந்து 25. சரியா? அப்போ இது என்ன, 7 3 15 6 3 7 3 21 8 3 24 1/3 வருடங்கள். சரியா? இப்போ இதில் வந்து 8 1/3 நீங்கள் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ இந்த 1/3 இருக்குல்ல, இதை வந்து மாதமாக நான் மாற்றுறேன். அப்போ இன்ட்டு 12, 1 3 3 4 3 12. அப்போ 8 வருஷம் 4 மாதம். சரியா? இதான் வந்து ஆன்சர். 8 years 4 months. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 13வது கணக்கு, ஒரு குறிப்பிட்ட தொகை 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காக மாறும்? சரியா? இப்போ இதில் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணும். 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ NR ஈக்குவல் டு 100. சரியா? இதில் வந்து 5ன்னு கொடுத்துருக்கனால 5R ஈக்குவல் டு 100. அப்போ R ஈக்குவல் டு என்னது 20%. சரியா? இப்போ இதே இதை தான் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காக மாறும் சொல்லி கேட்டிருக்காங்க. 8 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம், NR ஈக்குவல் டு 700. எத்தனை ஆண்டுகள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியாது, R வந்து நமக்கு தெரியுமா, ஒரே ஸ்டேட்மெண்ட் தானே. அப்போ R வந்து ஈக்குவல் தானே. அப்போ R வந்து 20 அப்படின்னா 700. அப்போ N ஈக்குவல் டு 700 டிவைடட் பை 20. 1 0 கேன்சல், 2ஆல் கேன்சல் பண்ணால் 35. அப்போ N ஈக்குவல் டு 35 வருடங்கள். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர்.
அடுத்தது 14வது கணக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகை 10 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டியானது அசலை போல 1/5 மடங்கு எனில் வட்டி வீதம் என்ன? அதாவது தனி வட்டியானது அசலை போல 10 மடங்கு 1/5 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஃபார்ம் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து I = P × 1/5 இருக்கா. இப்போ இந்த P வந்து நான் இங்கிட்டு கொண்டு போகிறேன். இது பெருக்கல்ல இருக்கா. அப்போ இங்கிட்டு போகையில் என்னதான் வரும்? வகுத்தல வருமா? I/P = 1/5. சரியா? ரேஷியோ மெத்தட் படி I வந்து 1, P வந்து 5. சரியா? எப்பயுமே இந்த மாதிரி மடங்குகள் வந்து வச்சு கொடுக்குற சம்மில் கீழே இருக்கிற நம்பர் வந்து பிரின்சிபல் அசலாக தான் இருக்கும். மேக்ஸிமம் அசலாக தான் இருக்கும். சரியா? அந்த மேலே இருக்கிற நம்பர் மட்டும்தான் டிஃபர் ஆகும். கீழே இருக்கிறது கண்டிப்பான முறையில் அசலாக தான் இருக்கும். சரியா? அப்போ இங்கே என்னது? P வந்து 5. சரியா? அசல் என்னது? 5. தனி வட்டி என்னது? 1. அப்போ 1 = 5 × 10 வருஷம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. நமக்கு R என்னன்னு கேட்டுக்கோங்க. 100. 0 0 கேன்சல். அப்போ இங்கே ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10. அப்போ ஆரோட வேல்யூ என்னது? இந்த 2 இங்கிட்டு போகையில் மேலே போகுமா. இப்போ R = 2%. ஆப்ஷன் B தான் இதுக்கான ஆன்சர். சரியா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இதுதான். இதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு அசலானது 3 வருடங்களில் 7/6 மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு? அதாவது இதில் வந்து வட்டி தனி வட்டி வந்து எங்கேயுமே வந்து நமக்கு வந்து கொடுக்கல. இதை பாருங்க. அசல் வந்து 7/6 மடங்காக ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா அது என்னது? கூடுதல். சரியா? A = 7/6 × P. அப்போ A/P = 7/6. சரியா? அப்போ A என்னது? 7, P வந்து 6. இப்போ நமக்கு தனி வட்டி கண்டுபிடிக்க தெரியுமா? மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சோம்னா நமக்கு வந்து தனி வட்டி கிடச்சிருமா. அப்போ தனி வட்டி என்னது? 1. சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? I = PNR/100னா P என்னது? 6.